தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு உங்கள் மத்தியிலே கடந்து வருவதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இங்கே நாம் வாசிக்கும் பொழுது கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கிறோம். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். இடத்திலே பவுல் சொல்லும் பொழுது கொலோசை பட்டணத்துக்கு அவர் எழுதி அனுப்புகிற வார்த்தையாவது, இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, விசுவாசிகளுடைய வாழ்க்கையில மிக இன்றி அமையாததாய் காணப்பட வேண்டிய காரியம் அது. எல்லார் வாழ்க்கையிலும் இருக்க வேண்டியது. ஏன்? நம்முடைய தேவன் அவர் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பாக இருக்கும் பொருட்டு அவருடைய பிள்ளைகளாகிய நாம், நம்முடைய தகப்பன் அவர் அன்பாய் இருக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இங்கே வார்த்தை சொல்லுகிறது, இவைகள் எல்லாவற்றின் மேலும். எவைகள் எல்லாவற்றிற்கும் மேலும் இருக்கிற சில வார்த்தைகளை நீங்கள் வாசிப்பீர்களானால், பொறுமை, தயவு, நற்குணம், மன்னிக்கிற காரியங்கள், இவைகளை எல்லாவற்றையும் பற்றி சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இவை எல்லாவற்றின் மேலும் பூரண கட்டாகிய அன்பை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். அதெல்லாம் நல்லதுதான். ஆனா பிரதானமானது அன்பு. அன்பு இருக்குமானால் அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. அன்பு இருமாப்பா இராது, சினமடையாது, கோபம் கொள்ளாது. அது மன்னிக்கும், அது சந்தோஷமாக இருக்கும். அப்போ இந்த அன்பின் பூரண கட்டை நாம் பற்றி கொள்ளுகிறவர்களாய், கட்டி கொண்டவர்களாய், தரித்து கொண்டவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதை தேவன் அவர் விரும்புகிறார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு நமக்குள்ளே காணப்படுகிறது என்ன? கசப்பு, கோபம், வைராக்கியம், மார்க்கபேதம், சண்டை, இதெல்லாம் நமக்குள்ள வந்து இருக்கிற அன்பை நம்முடைய இடத்திலிருந்து எடுத்துட்டு போடுதல்ல. பொறாமை, கர்த்தருக்கு பிரியமில்லாத பெருமை, இவைகளெல்லாம் உள்ள வரது நிமித்தமாக அன்பை இழந்து போகிறோம் அல்லவா? வசனம் சொல்லுகிறது, இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை. இப்ப பூரண சற்குணம் யாரு? பிதா பூரண சற்குணராய் இருக்கிறார். குமாரனாகிய கிறிஸ்து பூரண சற்குணராய் இருக்கிறார். பிதா தம்முடைய குமாரனை கொடுத்தது போல, குமாரன் தன்னையே அர்ப்பணித்தது போல, அந்த மேலான அன்பை நம்முடைய வாழ்க்கையில் தரித்து கொள்ளுகிறவர்களாக, அந்த கிறிஸ்துவை, அன்பாகிய கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டவர்களாய் தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்தி அந்த அன்பிலே நிலைத்திருக்க செய்வாராக. உங்களுக்குள்ள இருக்கிற கோபம், வைராக்கியம், சண்டை, மார்க்கபேதம், மன்னியாது இருக்கிற தன்மைகள் எல்லாவற்றையும் தூக்கி எரிஞ்சு போடுங்க. அன்பை பிடித்துக் கொள்ளுங்க. கணவன்கிட்ட அன்பு செலுத்துங்க, மனைவிட்ட அன்பு செலுத்துங்க, பிள்ளைகளிடத்துல அன்பு செலுத்துங்க, பெற்றோர்களிடத்துல அன்பு செலுத்துங்க, சகோதர சகோதரிகளிடத்துல அன்பு செலுத்துங்க, மற்ற விசுவாசிகளிடத்துல அன்பு செலுத்துங்க, ஊழியக்காரனிடத்துல அன்பு செலுத்துங்க, விசுவாசிகளிடத்துல அன்பு செலுத்துங்க. அந்த அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். அந்த அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிதாவுக்கு ஏற்ற பிள்ளைகளாய் இருப்பீர்கள். எங்களை முடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணமாகிய அன்பை தங்களுடைய வாழ்க்கையில் கட்டிக்கொள்ள உதவி செய்வீராக. கர்த்தருக்கு பிரியமில்லாத மாம்சத்தின் கிரியைகள் உள்ளே வந்துவிடாதபடிக்கு பாதுகாத்து அன்பை தரித்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கட்டும், கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். தேவ பிள்ளையே, இந்த இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இவளுக்குள்ளே காணப்படுகிற கோபங்கள், வைராக்கியங்கள், தேவனுக்கு விரோதமான பகைகள், மனுஷனுக்கு விரோதமான பகைகள், இவெல்லாம் வெளியே வரட்டும். அன்பு நமக்குள்ளே வரட்டும். பிரதானமாய் அன்பு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படட்டும். கிறிஸ்துவின் அன்பை தரித்துக் கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.